வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. இந்தியா குவைத் இடையே உறவு வலுப்படும். குவைத் புறப்பட்டார் பிரதமர் மோடி. கோவையில் அனுமதியின்றி பாஜக கண்டன ஆர்ப்பாட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. ஜிஎஸ்டி கவுன்சிலின் 55வது ஆலோசனை கூட்டம். ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலிலேயே வலுவிழக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று துரைமுருகன் அறிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து திமுக தலைமை செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா குவைத் இடையேயான உறவு மேலும் வலுப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இன்று குவைத் சென்றுள்ளார். அங்கு இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும், இந்திய தொழிலாளர்கள் தங்கியுள்ள முகாமிற்கு சென்று பிரதமர் மோடி பார்வையிட்டு உரையாற்ற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த பயணம் குவைத்துடனான இந்தியாவின் வரலாற்று தொடர்பை வலுப்படுத்தும் எனவும், அரேபிய வளைகுடா கோப்பையின் தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கோவையில் அனுமதியின்றி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் கருப்பு தின பேரணி மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கோவை வி.கே.கே. மேனன் சாலையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை விமர்சித்தும் காவல்துறையினர் பாஜக மீது ஒடுக்குமுறையை செலுத்துவதாகவும், இந்த வீரத்தை சத்தியமங்கலத்தில் சதித்திட்டம் போட்ட தீவிரவாதிகள் மீது ஏன் காட்டவில்லை என்றும் பேசியுள்ளார். இதனை அடுத்து பேரணியில் ஈடுபட முயன்ற அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து அனுமதியின்றி கூட்டத்தை கூட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இதனால் கோவை மாநகரமே பரபரப்பாகியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக கடலிலேயே வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது சென்னைக்கு 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்திற்கு பிறகு கடலிலேயே வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் 24ஆம் தேதிக்கு மேல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், 26ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் 55வது ஆலோசனை கூட்டம் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. ஜிஎஸ்டி கவுன்சிலின் கீழ் உள்ள அமைச்சர்கள் குழுவின் முக்கிய நிகழ்ச்சி நிரல்களில் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களில் முன்மொழியப்பட்ட விகித குறைப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரம்பில் ஏவியேஷன் டர்பைன் எரிபொருளை சேர்ப்பது ஆகியவை அடங்கியுள்ளது. இந்நிலையில் கூடுதலாக இன்றைய கூட்டத்தின் போது கிட்டத்தட்ட 150 பொருட்களின் விலையை திருத்துவது குறித்து கவுன்சிலில் ஆலோசிக்கப்படுகிறது. இந்த விகித பகுத்தறிவு நடவடிக்கை ஒன்றிய அரசுக்கு 22,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்ட உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மருத்துவம், ஆயுள் காப்பீட்டு தொகைக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிப்பது பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளதாகவும், விமான எரிபொருளை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவது பற்றி இன்றைய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை துவக்கி வைத்தார்.
சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனமான டொமினோஸ் தலைமையகத்தில் பிளாஸ்டிக்கை ஒழித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை மாநகராட்சி மேயர் பிரியா துவக்கி வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கும் சந்தை வியாபாரிகளுக்கும் மஞ்சள் துணிப்பையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையிலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நாடகம் நடைபெற்றது. ரவுடிகள் பட்டியலில் உள்ளவர்களை கட்சியில் சேர்ப்பது மட்டுமே பாஜகவின் வேலை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அனுமதியின்றி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வழக்குகளில் சிக்கியவர்களை பாஜக தங்கள் கட்சியில் சேர்த்துள்ளதை பலமுறை ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளதாகவும், ஒருவரின் இறுதி ஊர்வலத்தில் பாரபட்சம் பார்க்க முடியாது என்றும், வழக்குகளில் சிக்கியவர்கள் ரவுடிகள் பட்டியலில் உள்ளவர்களை மட்டுமே கட்சியில் சேர்ப்பது பாஜகவினரின் வேலை என அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் செல்லும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அத்திப்பட்டு புதுநகர் ரயில் நிலையங்களுக்கு இடையே இன்று காலை உயர் அழுத்த மின்கம்பியில் ஏற்பட்ட பழுது காரணமாக கும்மிடிப்பூண்டி செல்லும் மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி நோக்கி சென்ற பொன்னேரி ரயில், சூலூர்பேட்டை ரயில் மற்றும் கும்மிடிப்பூண்டி ரயில்கள் எண்ணூர் மற்றும் திருவெற்றியூர் ரயில் நிலையங்களில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே சாமி ஊர்வலத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. அரியலூர் மாவட்டம் வானத்திரையன்பட்டினம் கிராமத்தில் ஐயப்பன் சிலை ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்த உடையார்பாளையம் காவல்துறையினர் ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் தெரிவித்ததாவது, மற்ற மதத்தினரும் அங்கே வசிப்பதால் கலவரம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தடுத்து நிறுத்தியதாக தெரிவித்துள்ளனர். பைக் டாக்ஸியை தடை செய்ய கோரி ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் தலைமை செயலகத்தில் மனு அளித்துள்ளனர். பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தியும் தங்களது மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தியும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்டோ ஓட்டுநர்கள், பைக் டாக்ஸி என்பது பயனாளிகளுக்கு பாதுகாப்பு அற்றதாக இருப்பதாகவும், பல்வேறு விபத்துக்கள் நேர்ந்துள்ளதாக இருப்பதாகவும், மேலும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பெரும் இன்னல்களை சந்தித்து இருப்பதாலும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு விடுத்துள்ளனர். இன்றைய தினம் 6 சங்கங்கள் ஒன்றாக இணைந்து அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பிலே சென்னையிலே கோட்டை நோக்கி பேரணி சென்றோம். இந்த பேரணி அனுமதிக்கப்பட்ட இடத்துல எல்ஜி டவுன் 4 தடுத்து நிறுத்தப்பட்டு சங்க பிரதிநிதிகள் அழைத்து வந்து சீஃப் செக்ரட்டரியினுடைய பர்சனல் அவர்களிடம் மனு அளித்துள்ளோம். செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட் தருவதாக சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் தருவதாக சொல்லியிருக்கின்றார். தமிழகத்திலே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது, பதற்றமான சூழ்நிலை என்பது உருவாகியிருக்கிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களை அழைத்து இந்த பேரணியை நடத்தியிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 4 ஆண்டுகளாக பரிசீலனையில் வைத்திருக்கும் மீட்டர் கட்டணத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். மயிலாடுதுறை ஊராட்சியில் புதிய மின்மாற்றிகளை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட திருவிளையாடல் மற்றும் ஈச்சங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின்சாதன பொருட்கள் பழுதடைந்துள்ள நிலையில் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகனிடம் புகார் அளித்ததில் புகாரின் பேரில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 புதிய மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அவர் தொடங்கி வைத்தார். சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி ஆணையர் ஜெயா முன்னிலையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நரசிம்மர் கோவிலில் ரோப்கார் கட்டிடத்தில் திருக்கோவில் ஆணையர் ஜெயா முன்னிலையில் யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மர், தக்கான்குளம் ஆஞ்சநேயர் கோவில் ஆகிய பகுதியில் வைக்கப்பட்ட உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது.
இதில் 64,73,795 ரூபாயும் 125 கிராம் தங்கமும் 236 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப் பெற்றுள்ளது. இதனை திருக்கோவில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் சர்வதேச மன எண் கணித போட்டியில் செம்பனார் கோவில் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். புதுடெல்லியில் யூனிவர்சிட்டி சார்பில் சர்வதேச அளவிலான மன எண் கணித போட்டி நடைபெற்றது. உலகம் முழுவதும் இருந்து 30 நாடுகளை சேர்ந்த 6000 போட்டியாளர்கள் அதில் பங்கேற்றனர். இந்த போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் தாமரை CBSE பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் KR செல்வராம் மற்றும் KR கலைராம் 3வது இடத்தை பிடித்து நாட்டிற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். தஞ்சாவூரில் 2 எபிக் திரைகளை கொண்ட பிரம்மாண்ட திரையரங்கம் துவங்கப்பட்டுள்ளது. தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே கியூப் மற்றும் வெற்றி ஸ்கொயர் சினிமா சார்பில் 3 திரைகள் கொண்ட திரையரங்கை துவக்கியுள்ளனர். அதில் 2 எபிக் திரை வசதி கொண்ட 2 அரங்குகளை அறிமுகம் செய்துள்ளனர். இந்த திரையரங்கில் அதிகபட்சமாக டிக்கெட் விலை 250 ரூபாய் எனவும், வாகன நிறுத்தத்திற்கு 50 ரூபாய் வசூலிக்கப்படும் எனவும், திரையரங்கம் இந்த மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் எனவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே செம்மர கட்டைகள் கடத்தலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கருப்பனூர் பகுதியில் செம்மர கட்டைகள் கடத்தி செல்வதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மர கட்டைகளை கைப்பற்றி கடத்தலில் ஈடுபட்ட சாரதி என்பவரை கைது செய்து திருப்பத்தூர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் ஆந்திர மாநிலத்தில் செம்மர கட்டைகள் வெட்டுவதற்காக ஆட்களை அனுப்பி வைத்த விக்னேஷ் என்பவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் கூலி தொழிலாளியை கொலை செய்த நபருக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தம்மரொட்டி பாளையத்தை சேர்ந்த விவசாயி நடராஜ் என்பவரின் மகன் சரண்யா அதே பகுதியை சேர்ந்த தங்கராஜ் என்பவரை காதலித்து கூலி தொழிலாளி குமாரசாமி என்பவரின் உதவியோடு திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த விவசாயி நடராஜ் கூலி தொழிலாளியான குமாரசாமியை கொலை செய்துள்ளார். இது குறித்து அவரது மனைவி சகுந்தலா அளித்த புகாரின் பேரில் காங்கேயம் காவல்துறையினர் நடராஜை கைது செய்து தாராபுரம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி சரவணன் கொலையாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்தும் 6000 ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்துள்ளார். வேலூரில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பாஜக ஆன்மீக பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்த விட்டல்குமார் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் நாகல் கிராமத்தை சேர்ந்த கமலஹாசன், சந்தோஷ்குமார் என்பதும் தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஊராட்சி மன்ற தலைவர் பாலா சேட்டு மற்றும் விட்டல் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் அவரை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பாலா சேட்டையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைத்து 56,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 60 ரூபாய் உயர்ந்து 7,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 99 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 99,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் நிலையில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கியுள்ளது. இதற்கிடையில் போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் மாகாணத்தில் உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர்.
அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை கொண்டு உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. இந்தியா குவைத் இடையே உறவு வலுப்படும். குவைத் புறப்பட்டார் பிரதமர் மோடி. கோவையில் அனுமதியின்றி பாஜக கண்டன ஆர்ப்பாட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. ஜிஎஸ்டி கவுன்சிலின் 55வது ஆலோசனை கூட்டம். ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலிலேயே வலுவிழக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.